அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 6th to 12th உள்ள தமிழ் புக்கில் இருக்கிற தமிழ் ஆசிரியர்களின் இயற்பெயர் மற்றும் சிறப்பு பெயர்களை பற்றி பார்ப்போம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டே பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் போகிற யூடியூப் அப்டேட் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதே போல் ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் வாங்கிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷினு, பாரதிதாசன் இயற்பெயர் என்ன? சுப்புரத்தினம். அதாவது பாரதிதாசன் இயற்பெயர் சுப்புரத்தினம். ரெண்டாவது கொஷினு, துரைமாணிக்கம் என்பது இவரது பெயராகும். பாவலர் பெருஞ்சித்தனார். துரைமாணிக்கம் என்பது இவரது பெயராகும். பாவலர் பெருஞ்சித்தனார். புரட்சி கவி பாவேந்தர் என சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? பாரதிதாசன். புரட்சி கவி பாவேந்தர் என சிறப்பு பெயர் அழைக்கப்படுபவர் யாருன்னா பாரதிதாசன். பாவலர் பெருஞ்சித்தனார் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? பெருஞ்சித்தனார். பாவலர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் பெருஞ்சித்தனார். பாரதியாரின் இயற்பெயர் என்ன? சுப்பிரமணியன். பாரதியாரின் இயற்பெயர் என்ன? சுப்பிரமணியன். அடுத்த கொஷின், ஆறாவது கொஷினு, எட்டயபுர மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் பாரதியார். அதாவது எட்டயபுர மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது யாருன்னா பாரதியார். மகாகவி தேசிய கவி என்னும் சிறப்பு பெயரில் அழைக்கப்படுவது யாருன்னா பாரதியார். மகாகவி தேசிய கவி என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் பாரதியார். அடுத்தது எட்டாவது கொஷினு, மக்கள் கவினி என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். கருப்பு காந்தி என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவர் காமராஜர். சிறப்பு பெயர்கள், அவருக்கு காமராஜருக்கு சிறப்பு பெயர் வந்து என்னென்ன சொல்கிறாங்கன்னா, பெருந்தலைவர் காமராஜர், கர்ம வீரர் காமராஜர், ஏழை பங்காளர் காமராஜர், படிக்காத மேதை காமராஜர், தலைவர்களை உருவாக்குபவர். இத்தனை பேர் இருக்குது அவருக்கு சிறப்பு பெயர்கள். கருப்பு காந்தி என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவர் காமராஜர். இன்னும் என்னென்ன சொல்கிறாங்கன்னா, பெருந்தலைவர், கர்ம வீரர், ஏழை பங்காளர், படிக்காத மேதை, தலைவர்களை உருவாக்குபவர். இதெல்லாமே அவருடைய சிறப்பு பெயர். அடுத்த கொஷினு, துரைராசு என்பது இவரது பெயராகும். அதாவது துரைராசு என்பது யாருடைய பெயர்னா சிறப்பு பெயர்னா முடியரசனுடைய சிறப்பு பெயர். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் யாருன்னா அவரு முடியரசன் தான். திராவிட நாட்டின் வானம்பாடி என்னும் பாராட்டப்பட்டவர் யாருன்னா முடியரசன். அது காந்திய கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? காந்திய கவிஞர் என சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் ராமலிங்கனார். ராமலிங்கனார் சிறப்பு பெயர் தான் நாமக்கல் கவிஞர். பெரும்பாலும் நாமக்கல் கவிஞர் தான் பற்றி அதிகமாக சிறப்பு பற்றி பேசியிருப்பாங்க. இந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கும். அதிகமான நாமக்கல் கவிஞர் பற்றி சொல்லியிருப்பாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. இப்படியும் கேட்கலாம், நாமக்கல் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரில் அழைக்கப்படுபவர் யாருன்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷனில் நாமக்கல் கவிஞர்னு கொடுக்காத ராமலிங்கனார், மற்ற 3 பேர் முடியரசன், அண்ணா, பெரியார் அப்படின்னு கொடுத்தனா நீங்கள் ராமலிங்கனார் தான் கிளிக் பண்ணணும். ஏன்னா நாமக்கல் கவிஞர் அவருக்கு 2 பெயர், நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். ஓகேங்களா? அவர் சிறப்பு பெயர் தான் நாமக்கல் கவிஞர், ஆனால் அவருடைய உண்மையான பேர் ராமலிங்கனார். அடுத்த கொஷினு, பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுவர் யார்? உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுவர் யார்னா உடுமலை நாராயண கவி. ராஜகோபாலன் என்பது இவரது இயற்பெயராகும். சுரதா. அதே போல் பகுத்தறிவு கவிராயர் என்பது இந்த கொஷினை அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்கப்படுற ஒரு கேள்வி. இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த கொஷினு, சன்மார்க்க கண்டமாறுதம் எனும் சிறப்பு பெயர் அழைக்கப்படும் யார்? பசுமன் முத்துராமலிங்க தேவர். இது அடிக்கடி கேட்கப்படுற கொஷினு, டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்பாங்க. அடுத்த கொஷினு, தேசிய காத்த செம்மல் என பசுமன் முத்துராமலிங்க தேவரால் பாராட்டியவர் யார்? திருவிக்கா. இதில் பாருங்கள், தேசிய காத்த செம்மல் என பசுமன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யாருன்னா திருவிக்கா. அதே போல் இப்படியும் கொஷின் கேட்கலாம், பசுமன் முத்துராமலிங்க தேவர் என்று பாராட்டியவர் யார் அப்படின்னு இப்படியும் கேட்கலாம். சரிங்களா? திருவிக்கா பற்றி சொல்கிறாங்க. யாரை சொல்கிறாங்கன்னா திருவிக்கா பற்றி சொல்கிறாங்க. அடுத்த கொஷினு, காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார். நம்ம படிச்சோம்ல, கர்ம வீரர், பெருந்தலைவர் காமராஜர், அரசியல்வாதிகளை உருவாக்குவார் காமராஜர், பெருந்தலைவர் உருவாக்கி காமராஜர் சொல்லும்போது இவர் கல்வி கண் திறந்தவர் காமராஜர்னு சொல்லி யாரை வந்து சொல்கிறாங்க? தந்தை பெரியார் தான் சிறப்பு பெயராற்றினார். அவருக்கு பேர் வச்சுருயாருன்னா தந்தை பெரியார். இது அடிக்கடி கொஷின் கேட்கப்படுற கொஷினை நல்லா பார்த்துக்கோங்க.
இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் 6 to 12 உள்ளது. நீங்கள் புக்கே பரட்டி பார்க்கணும் அவசியம் இல்லை. கடைசி டைமில் போய்ட்டு நீங்கள் இந்த ஒரு சாம்பிள் இதை பார்த்துட்டு போனாவே நீங்கள் படித்ததெல்லாம் ரீகால் பண்ண மாதிரி ஆகிடும். இதிலிருந்து கண்டிப்பாக 2-3 கொஷின் அட்டன் பண்ணிடலாம், தப்பு இல்லாத பண்ணிடலாம். இதை ஒரு டைம் பார்த்துக்கோங்க. 6 to 12 எடுத்து கொஷின் நாங்கள் போட்டிருக்கோம். நீங்கள் புக்கை கடைசி நேரத்தில் புக்கை போய் பரட்டிட்டு இருக்குன்னு அவசியம் இல்லை, இதை பார்த்தாவே போதுங்க. அடுத்த கொஷின், சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் யார்? முத்துராமலிங்க தேவர். இதே இப்படி கொஷின் கேட்பாங்க. சுத்த தியாகி என்று பாராட்டப்பட்ட யார்? சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர். இதில் இன்னொரு கொஷின் இருக்குது. சுத்த தியாகி என்று யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர். இதில் 2-3 கொஷின் வருங்க, பார்த்துக்கோங்க. சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர். சொல்லின் செல்வர் என போற்றப்படுவர் யாருன்னா ராபி சேதுப்பிள்ளை. சொல்லின் செல்வர் என போற்றப்படுவர் யாருன்னா ராபி சேதுப்பிள்ளை. இதில் சொல்லின் செல்வன் என போற்றப்படுவர் யாருன்னா அனுமன். இது நோட் பண்ணிக்கோங்க. இது இப்போ எதில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. கூட்டுறவு சொசைட்டியில் வந்து இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. சொல்லின் செல்வன் யாருன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது அனுமன் தான். ஆக்சுவலாக சொல்லின் செல்வர்னா ராபி சேதுப்பிள்ளை. அறிவியல் புனைகதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் யார்? ஜீல்ஸ் வெரியன். அதாவது அறிவியல் புனைகதைகளின் தலைமகன். அறிவியல் புனைகதைகளுடைய தலைமகன் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜீல்ஸ் வெரியன். அடுத்த கொஷின், காளமேக புலவரின் இயற்பெயர் என்ன? பரதன். இது இம்பார்ட்டன்ட் கொஷின் தான், பார்த்துக்கோங்க. காளமேக புலவரின் இயற்பெயர் என்ன? பரதன். ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர் யார்? டி.கே. சிதம்பரனார். ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர் டி.கே. சிதம்பரனார். கடித இலக்கியத்தின் முன்னோடி என புகழப்படுபவர் யாருன்னா டி.கே. சிதம்பரநாதர். அதாவது டி.கே. சிதம்பரம் பற்றி இது அதிகமாக இல்லை, 2 கொஷின் தான் கேட்டிருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட் கொஷின் தான், பார்த்துக்கோங்க. ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர் யாருன்னா டி.கே. சிதம்பரநாதர். கடித இலக்கியத்தின் முன்னோடி என்று புகழப்படுபவர் யாருன்னா டி.கே. சிதம்பரநாதர். நல்லா பார்த்துக்கோங்க. கடித இலக்கியத்தின் முன்னோடி என்று புகழப்படுபவர் யாருன்னா டி.கே. சிதம்பரநாதர். சிதம்பரனுடைய மற்றொரு சிறப்பு பெயர் என்ன? தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனைவர். இதில் டி.கே. சிதம்பரனுடைய சிறப்பு பெயர் என்னன்னா தமிழிசையோட காவலர். உங்களுக்கு டக்குன்னு மனப்பாடம் பண்ணுன்னா ஆர்வலர், காவலர் அப்படின்னு முனைவர், இருல வந்து முடியுது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டக்குன்னு ஞாபகம் இல்லை, எங்கேயோ படித்த மாதிரி இருக்குது இந்த கொஷின், எங்கே படிச்சுன்னு ஞாபகம் இருக்குது. நம்ம அங்கே போய் கன்ஃபியூஷன் ஆகிடும். அப்போ என்ன பண்ணணும், ஒரு யதார்த்தமாக வச்சு படிங்க. ஒரு ஈஸியான ஒரு தாட்டில் படிச்சிங்கன்னா டக்குன்னு வந்துடும். அதாவது டி.கே. சிதம்பரம் பற்றி இதில் 4 கொஷின் அடங்கிடுது. டி.கே. சிதம்பரம் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா ரகசியமணி என்று சொல்கிறது யாருன்னா டி.கே. சிதம்பரனார். கடித இலக்கியத்தின் முன்னோடி யாருன்னா டி.கே. சிதம்பரனார். டி.கே. சிதம்பரனுடைய சிறப்பு பெயர் என்னங்க? தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனைவர். தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனைவர். பார்த்துக்கோங்க. அடுத்த கொஷின், கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. ராசகோபாலின் இயற்பெயர் அது என்ன? சுரதா. கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, கவியரசு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? கவியரசு கண்ணதாசன். ஓகேங்களா? கவியரசு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவது யாருன்னா கண்ணதாசன். கண்ணதாசன் இயற்பெயர் முத்தையா. இது இயற்பெயரையும் பார்த்துக்கோ, சிறப்பு பெயரும் பார்த்துக்கோங்க. அவருடைய கண்ணதாசன் இயற்பெயர் வந்து முத்தையா. சிறப்பித்து சொல்லும்போது கவியரசன் என்ற சிறப்பு சொல்லும்போது கண்ணதாசன். அவருடைய சிறப்பு பெயருக்கும் இயற்பெயருக்கும் வித்தியாசப்படுதுங்க. இயற்பெயர்னா முத்தையா, சிறப்பு பெயர்னா கவியரசு, அவ்வளோதான். அடுத்தது, கன்னிமிகு காயிதே மில்லத் அவர்களின் இயற்பெயர் என்ன? முகமது இஸ்மாயில். இது அடிக்கடி கேட்குற கொஷின் டிஎன்பிசியில், அந்த ஹைகோர்ட்டாக இருக்கட்டும், டிஎன்பிசியில் டெட் எக்ஸாமாக இருக்கட்டும், அடிக்கடி கேட்குற கொஷின். நல்லா பார்த்துக்கோங்க. கன்னிமிகு காயிதே மில்லத் அவர்களின் இயற்பெயர் என்ன? முகமது இஸ்மாயில். தாராபாரதின் இயற்பெயர் என்ன? ராதாகிருஷ்ணன். தாராபாரதின் இயற்பெயர் என்ன? ராதாகிருஷ்ணன். கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர் யார்? தேசியம் விநாயகனார். கவிமணி தேசியம் விநாயகனார். கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர் யாருன்னா தேசியம் விநாயகனார். அடுத்த கொஷின், சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம், பாட வந்த அறிஞன்,
மரம் பாட வந்த மறவன் என்றெல்லாம் பாரதிதாசன் யாரை புகழ்ந்துள்ளார்? பாரதிதாசன் இதில் தாங்க கன்ஃபியூஷன் ஆகிறாங்க நிறைய பேர். எப்படின்னா பாரதியாரா பாரதிதாசனா, பாரதியாரா பாரதிதாசனா, இதில் நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகிறாங்க. இந்த கன்ஃபியூஷன் ஆகிறதுல புரிஞ்சு படித்தா ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக பாரதியாரா பாரதிதாசனா. உங்களுக்கு புரியலையா, பாரதிதாசன் எடுத்து தனியாக ஒரு நோட் பண்ணி ஒரு நோட்டில் எடுத்து குறிப்பு எழுதிக்கோங்க. பாரதியார் இப்படி தான் எழுதினார், பாரதிதாசன் இவ்வளோ தான் எழுதினார். நீங்கள் கன்ஃபியூஷன் நீங்கள் அக்யூரேட்டாக நீங்கள் படிச்சிட்டாவே நீங்கள் பாரதியாரா பாரதிதாசன் கன்ஃபியூஸ் பண்ணவே தேவையே இல்லை. ஒரு நோட்டில் எடுத்து எழுதிக்கோங்க. பாரதியார் இவ்வளோ தான்ப்பா எழுதினார், இதுக்கு மேலே வேறு எதுவும் எழுதலை. அதே போல் பாரதிதாசனா இவர் இவ்வளோ தான் எழுதினார், வேறு எதுவும் எழுதலை அப்படின்ட்டு நீங்களே ஒரு வீட்டில் நீங்களே சொல்லி பாருங்கள், மனசில் சொல்லி பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ பாரதியார் பாரதிதாசனை பற்றி எப்படி சொல்கிறாருன்னா, சிந்துக்கு தந்தை. அதாவது என்னென்ன சொல்கிறாங்கன்னா, பாரதிதாசனை பாரதியார் எப்படிலாம் புகழ்ந்தார் அப்படின்றது தான். அவர் பாரதிதாசனுக்கு எப்படிலாம் புகழ்ந்தாருன்னா, பாரதியார் சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம், பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் என்றெல்லாம் பாரதிதாசன் யாரை புகழ்ந்தோம்லாம் பாரதியாரை பற்றி சூப்பராக சொல்லியிருக்காரு பாருங்க. பாரதியாரை பற்றி பாரதிதாசன் சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா, அதை ஞாபகம் பார்த்துக்கோங்க. அடுத்த கொஷினு, செந்தமிழ் அந்தணர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவர் யார்? செந்தமிழ் அந்தணர் இதில் எது வருதுன்னா 10th வருது, பாக்ஸ் கொஷினில் வருது, பார்த்துக்கோங்க. செந்தமிழ் அந்தணர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவர் யாருன்னா இளங்குமரனார். செந்தமிழ் அந்தணர் என்று சிறப்பு பெயர் யாருன்னா இளங்குமரனார். அடுத்த கொஷினு, இளங்குமரனாருக்கு இன்னொரு பெயர்னு சொல்லுவாங்க தமிழ் கடல் புலவர். அதாவது என்னன்னு சொல்லுவாங்கன்னா தமிழ் கடல் புலவர். இளங்குமரனாருக்கு இன்னொரு பெயர்னா தமிழ் கடல் புலவர். அடுத்த கொஷினு, செந்தமிழ் அந்தணர் என்னும் சிறப்பு பெயர் அழைக்கப்படுவார்னா இளங்குமரனார். இளங்குமரனுக்கு இன்னொரு பேர் தமிழ் கடல் புலவர்னு சொல்லுவாங்க. அடுத்து தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் யாருன்னா வாணிதாசன். அடுத்த கொஷினு, அரங்கசாமி என்ற எத்திராசுலு என்பது இவரின் இயற்பெயராகும். வாணிதாசன். அரங்கசாமி என்ற எத்திராசுலு என்பது இவரின் இயற்பெயராகும். வாணிதாசன். வாணிதாசனுடைய இயற்பெயர் என்னன்னா அரங்கசாமி. வாணிதாசன் இயற்பெயர் என்னன்னு கேட்பாங்க. கீழே 4 ஆன்சரில் அரங்கசாமின்னு கொடுப்பாங்க. அரங்கசாமி தான் நம்ம கிளிக் பண்ணணும். அரங்கசாமி என்ற எத்திராசுலு அரங்கசாமி கொடுப்பாங்க, இல்லைன்னா எத்திராசுன்னு கொடுப்பாங்க. ரெண்டில் எந்த ஆப்ஷன் கொடுக்குறோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷினு, கவிஞரேறு, பாவலர்மணி முதலிய சிறப்பு பெயர்களை பெற்றவர் யாருன்னா வாணிதாசன். கவிஞரேறு, பாவலர்மணி முதலிய சிறப்பு பெயர்களை பெற்றவர் யாருன்னா வாணிதாசன். சுரதாவின் இயற்பெயர் என்ன? இதுவும் முக்கியமான கொஷினு, பார்த்துக்கோங்க. சுரதாவின் இயற்பெயர் என்னன்னா ரங்கராஜன். தமிழ்த்தென்றல் என்றும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவர் யாருன்னா திருவிக்கா. இதெல்லாம் ஈஸியான கொஷின், அடிக்கடி கேட்குற கொஷின் தான். தமிழ்த்தென்றல் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவார்னா திருவிக்கா. கல்யாண சுந்தரனார், அதை தான் திருவிக்கான்னு ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க. நம்பியாரூர் நம்பிராண்டான் தோழர் என்று சிறப்பு பெயர்கள் அழைக்கப்படுவார்னா சுந்தரர். இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின்னு, நோட் பண்ணிக்கோங்க. நம்பியாரூர் நம்பியாண்டார் தோழர் என்றும் நம்பிரான் தோழர் என்று சிறப்பு பெயர்கள் அழைக்கப்படுவார்னா சுந்தரர். குணங்குடி மஸ்தான் சாஹிப்புவின் இயற்பெயர் யார்? இயற்பெயர் என்ன? சுல்தான் அப்துல் காதர். நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, குணங்குடி மஸ்தான் அதாவது முஸ்லீம் பேரில் உள்ளது மாதிரி இருக்குது. குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு என்னென்னா முஸ்லீம் பேர் தான். அப்போ சுல்தான் அப்துல் காதர் தான், போட்டு அடிங்க, சுல்தான் அப்துல் காதர். அடுத்த கொஷின், காத்தவராயன் என்பது இவரது பெயராகும். காத்தவராயன் என்பது இவரது இயற்பெயராகும். அயோத்திதாசர். காத்தவராயன் என்பது இவரது பெயராகும். அயோத்திதாசர். சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுவார் புதுமைப்பித்தன். இதுவும் அடிக்கடி கேட்குற கொஷின் டிஎன்பிசியில், நல்லா பார்த்துக்க வச்சுக்கோங்க. சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுவார்னா புதுமைப்பித்தன். புதுமைப்பித்தன் இயற்பெயர் என்ன? சே விருத்தாச்சலம். புதுமைப்பித்தனுடைய இயற்பெயர் என்ன? சே விருத்தாச்சலம். சிறுகதை மன்னன் போற்றப்படுவார்னா புதுமைப்பித்தன். இறையரசனின் இயற்பெயர் என்ன? சேசுராஜா. இறையரசனின் இயற்பெயர் என்ன? சேசுராஜா.
கோமகளின் இயற்பெயர் என்ன? ராஜலக்ஷ்மி. கோமகளின் இயற்பெயர் என்ன? ராஜலக்ஷ்மி. இறையரசன் இயற்பெயர் என்ன? சேசுராஜா. இறையரசனின் இயற்பெயர் என்ன? ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசன், இறை அரசன், சேசு ராஜா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இறை அரசன், சேசு ராஜா. கோமகளின் இயற்பெயர் என்ன? ராஜலக்ஷ்மி. பாதானமங்கி என்ற இயற்பெயர் அழைக்கப்படுவர் திருவள்ளுவர். திருவள்ளுவருக்கு இன்னொரு நிறைய பெயர் இருக்குது. முதற்பாலவர் சிறப்பு பெயர் இருக்குது. பாதானமங்கி என்ற சிறப்பு பெயர் அழைக்கப்படுவர் திருவள்ளுவர். பாதானமங்கி, முதற்பாவலர், தெய்வப்புலவர், சென்னாப்பதார், பெருநாவலர் இது எல்லாமே அவருடைய சிறப்பு பெயர். அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. கந்தர்வனின் இயற்பெயர் என்ன? நாகலிங்கம். கந்தர்வனின் இயற்பெயர் என்ன? நாகலிங்கம். தண்டமிழ் ஆசான். தண்டமிழ் ஆசான் நானூறு புலவன். தண்டமிழ் ஆசான் நானூறு புலவன் என்று சாத்தனாரால் பாராட்டுவர் யார்? இளங்கோவடிகள். தண்டமிழ் ஆசான் அப்படி கேட்டாவே இளங்கோவடிகள் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இளைய கலாம் என்று அன்புடன் அழைக்கப்படுவர் யார்னா? மயில்சாமி அண்ணாதுரை. இளைய கலாம், இளைய கலாம் அப்துல் கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இளைய கலாம் அப்துல் கலாம், இளைய கலாம் அப்துல் கலாம். அப்போ இளைய கலாம் அண்ணாதுரை என்ற எழுத்துட்டு வருது ஞாபகம் வச்சுக்கோங்க. இளைய கலாம் அண்ணாதுரை, மயில்சாமி அண்ணாதுரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஷினு, தென்னகத்தின் பெர்னாட்ஷா என்று அழைக்கப்படுவர் யார்னா? அண்ணா. கருப்பு காந்தி என்று அழைக்கப்படுவர் யார்? அண்ணா. தென்னகத்தின் பெர்னாட்ஷா என்று அழைக்கப்படுவர் யார்னா? அண்ணா. சூடி கொடுத்த சுடர்கொடி என்று அழைக்கப்படுவர் யார்னா? ஆண்டாள். சூடி கொடுத்த சுடர்கொடி என்று அழைக்கப்படுவார்னா? ஆண்டாள். தெற்காசியாவின் சாக்ரடிஸ் என்னும் சிறப்பு பெயர் அழைக்கப்படுவர் யார்? தந்தை பெரியார். தெற்காசியாவின் சாக்ரடிஸ் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவர் யார்? தந்தை பெரியார். அடுத்த கொஷினு, பிஷி, ரேவதி ஆகிய புனைப்பெயர்களின் படைப்புகளை எழுதியவர் நா. பிச்சமூர்த்தி. பிஷி, ரேவதி ஆகிய புனைப்பெயர்களை படைப்புகளை எழுதியவர் நா. பிச்சமூர்த்தி.